கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் நம்ம 7-8 நம்ம பார்க்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்குது. ஆகையால் நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிவு சமீபமாக இருக்குது, கடைசி காலத்தில் நம்ம நிற்கிறோம். அதனால் நமக்கு என்ன தெளிவுனா தெளிந்த புத்தி இருக்கணும். இதில் ஜெபம் பண்ணுறதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், சத்துருவான் கொண்டு வருகிற காரியங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்ளணும்னா ஜெபம் கண்டிப்பாக முக்கியம். ஜெபம் பண்ண நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபம் இல்லாவிட்டால் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாது. உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்ற ஆண்டு சொல்கிறார். உலகத்தில் உபத்திரம் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த உபத்திரத்தை மேற்கொள்ள, பிரச்சனைகளை மேற்கொள்ள, போராட்டங்களை மேற்கொள்ள ஜெபம் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபிங்க. நிறைய எல்லாத்துலேயுமே ஆண்டவர் ஜெபம் பண்ணுறதுல கத்த சொல்கிறார். ஜெபிங்க, விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் அப்படி தான் ஜெபித்தார். அவனுடைய சமூகத்தில், பிதாவோட சமூகத்தில் அவர் எப்பொழுதும் ஜெபிச்சு அவருடைய ஊழியத்தை நாட்கள் செய்தார். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அப்போ தான் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றித்து இருக்கிறான் பிசாசு, யாரை விழுங்கலான்னு. அப்போ அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். இப்போ ஜெபம் பண்ணாதான், அவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்தாதான், ஜெபித்தாதான் நம்ம சத்துருவை மேற்கொள்ள முடியும். அதனால தான் ஜெபம் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அதற்கும் மேலாக என்ன சொல்கிறாருன்னா, ஊக்கமான அன்பு இருக்கணும். ஊக்கமான அன்பு இருந்தால் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த அன்பு அந்த பாவத்தை மூடிடுமா, அந்த குற்றப்படுத்தாது. அந்த அன்பு மற்றவங்களை குறைய பார்க்காது. அன்பு மற்றவங்களுடைய குற்றங்களை பார்க்காது. அவங்க குறை இருந்தால் கூட, குற்றங்கள் இருந்தால் கூட, நீ உண்மையாக ஒருவரை நேசிச்சேன்னா அந்த குறை சொல்ல தோணாது, குற்றம் பார்க்காது. அந்த திரளான பாவங்களை மூடும் அன்பு. ஆண்டவர் விபச்சாரம் பண்ண ஸ்திரீ ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஏன்னா அவருடைய அன்பு இருக்கனால தான், அந்த மகளை நேசிக்கிறனால தான் அவள் செய்த தப்பு தெரியல, அவளை மன்னிக்கிறார் ஆண்டவர். அன்பு அந்த பாவத்தை மூடுது. அப்போ நமக்கு அந்த அன்பு இருக்கா? எப்போ யாரை குறை சொல்லலான்னு பார்த்துட்ருக்குறோம். யாரை குற்றம் பிடிக்கலாம், யாரை குறை சொல்லலாம், யார் குடும்பத்துக்கு விரோதமாக பேசலாம், எந்த பிள்ளைகளை பற்றி பேசலாம். அன்பு இல்லாதனால தான் மற்றவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அதுதான் வேதம் சொல்லுது, அன்பு திரளான பாவங்களை மூடுமா. நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு அவங்ககிட்ட பேசிட்டாங்களே, என்றைக்கோ ஒரு நாளைக்கு இப்படி தப்பு பண்ணிட்டாங்க, நமக்கு விரோதமாக பேசிட்டாங்களே, நமக்கு விரோதமாக நடந்துட்டாங்களே, அதை நினச்சிக்கிட்டே அவங்கள விரோதம் பண்ணுமோ, அவங்கள இருதயத்தில் நம்ம கசப்பு வைப்போம், அவங்கள விரோதிப்போம், அவங்ககிட்ட சமாதானமாக இருக்க முடியாது. உண்மையான அன்போடு அவங்கள நேசிக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு இப்படி செஞ்சுட்டியே, அன்னைக்கு இப்படி பேசிட்டியே. அன்பு இல்லை. அந்த ஊக்கமான அன்பு இருந்துச்சுன்னா அந்த அன்பு அந்த பாவத்தை மூடிடும். அது நினைக்க தோணாது. கர்த்தர் நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரா நாம் எங்கே போய் நிற்போம்? அவர் நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டார்ல, மன்னிச்சு கடலின் ஆழத்தில் போட்டார்ல. ஆண்டவர் நம்ம பாவத்தை பார்க்கவே இல்லையே. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்கல, பாவத்தை பார்க்க நம்ம மன்னிச்சு ஆண்டவர் கிருபையாக நம்ம வச்சுருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மற்றவங்களை செய்கிற அந்த ஒரு சின்ன தப்பை கூட பார்த்து குறை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுதான் வேதம் சொல்லுது, ஊக்கமான அன்பு இருக்கா நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். உண்மையாக நேசிக்கிறோமா? உண்மையாக நம்ம ஒரு நேசிச்சோம்னா அவங்ககிட்ட எந்த குறைகள் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். குறைகள் இல்லாத எந்த மனுஷனும் கிடையாது. ஆனால் அந்த குறைகளை நம்ம பார்க்காம, அவளுடைய குற்றங்களை பார்க்காம, அவங்ககிட்ட இருக்கிற நிறைவே பார்த்து அதை பார்த்து நம்ம போகணும். எதுவும் இருந்தாலும் கர்த்தரும் அவங்களும் எந்த குறையும் நம்ம பேசணும். யார் எந்த குடும்பத்தை குறித்து பேசுவோம், நமக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே இல்லை. நாளில் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தெளிந்த கடைசி நாட்களுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். தெளிந்த புத்தியாக ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது ஊக்கமான அன்பு செலுத்துகளாக இருக்கணும். இது வரைக்கும் நம்ம யாரை குறித்தா இருதயத்தில் கசப்பு இருக்கா, இவங்களுடைய பண்ணிட்டாங்களா, இப்படி பண்ணிட்டாங்க, இருதயத்தில் கசப்பு இருக்கா, விரோதம் இருக்கா,
அந்த ஊக்கமான அன்பு இல்லாதனால தான் நம்ம நினைக்கிறோம். நாளில் கூட ஆண்டவர் ஊக்கமான அன்பு, உண்மையான அன்பு எனக்கு கொடுங்க ஆண்டவர், உங்கள் அன்பு தாங்க ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கலாம். அந்த ஆண்டவருடைய அன்பு இருந்துச்சுன்னா பாவத்தை பார்க்கவே பார்க்காது. ஆண்டவர் யார் பாவத்தையாவது பார்த்தாரா? குறைகளை பார்த்தாரா? அவர் அன்பு இருந்தனால தான் அவருக்கு விரோதமாக பேசல கூட அவர் மன்னிக்கிறார். ஆண்டுகிட்டே ஜெபிக்கிறார். தெரியாமல் பண்ணிட்டாங்க, தெரியாமல் பேசிட்டாங்க. அந்த மாதிரி நம்மளால் பேச முடியுமா? அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க ஆண்டவரே, தெரியாமல் பண்ணிட்டாங்க ஆண்டவரே, அவங்கள மன்னிச்சிருக்கு நம்ம என்னைக்கா ஜெபிச்சிருக்கோமா? அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்மை நாமே சரி செய்துக்கலாம். இனி யாருடைய குறைகளை பார்க்காமல், குற்றங்களை பார்க்காமல், உண்மையான அன்போடு, ஊக்கமான அன்போடு அவங்கள நேசிக்கும் போது அந்த நம்முடைய அன்பு அவங்க பாவத்தை மூடிடும். அப்படி குறைகள் இருந்தால் கர்த்தர் அவங்கள மாற்றிடுவார். நம்ம அன்பு செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் அவங்கள மாற்றிடுவார். அவங்க இறுதியை குத்தப்பட்டு ஆண்டர் மாற்றுவார். அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். இதை நம்ம எதில் குறைவுள்ளதாக இருக்க வேண்டும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நாமே இதனால் ஒப்புக் கொடுக்கலாம். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிற அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுங்க. அப்போ அந்த கடைசி நாட்களுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவினால் ஒவ்வொருத்தர் நிரப்புங்க. ஊக்கமான அன்பை ஒவ்வொருக்கு கொடுங்க ஆண்டவரே. மற்றவருடைய குறைகளை பார்க்காதபடிக்கு உண்மையான ஊக்கமான உங்கள் அன்பினாலும் கர்த்தர் நிரப்பி அந்த அன்பு எல்லோருடைய பாவங்களை நாங்கள் மூடுவென்று பார்க்குறோமே, உங்கள் அன்பினால் நிரப்பி உங்கள் அன்பினால் கர்த்தர் எங்களை நடத்தும்படி அந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்கு நமக்கு நன்றி ஆண்டவர். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.